வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி வீடியோவில் Futech Ft006 அதே மாதிரி Ft004D Ft004G இந்த மாதிரி Futechல வர ரிமோட் கிட்டில் நம்ம சப்வூஃபர் ஃப்ரீக்வன்சியை ஆல்ட்ரேஷன் பண்ணுறதை பற்றி நம்ம ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கோம். இந்த வீடியோவில் நம்ம அந்த ஆல்ட்ரேஷன் பண்ண பேஸும் பத்தலைன்னா இன்னும் மேற்கொண்டு எப்படி பேச வந்து மெகா பேஸை எப்படி நம்ம கொண்டு வரதை சொல்லி இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்ல போகிறேன். இது ஒரு சுவிட்ச் மூலமாக நம்ம ஆப்ரேட் பண்ணலாம். ரிமோட் கிட் ஆம்பிளிஃபையரை பொறுத்தளவுக்கு ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா சுவிட்ச் எதுவுமே ஆப்ஷன் எதுவுமே வராது. நம்ம அதுக்கு பதிலாக 2 கண்ட்ரோல் கொடுக்குற மாதிரி ஆப்ஷன் வேணால் கொடுத்துருப்பாங்க. அதாவது ஒரு கண்ட்ரோல் வந்து மாஸ்டர் கண்ட்ரோலாகவும் இன்னொரு கண்ட்ரோல் வந்து ஒரு சப்வூஃபர் வால்யூம் கண்ட்ரோலாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி 2 கண்ட்ரோல் கொடுத்துருப்பாங்க. அந்த இடத்துலையே நம்ம இந்த ஒரு சுவிட்ச் டைப் வால்யூம் கண்ட்ரோலை யூஸ் பண்ணி சுவிட்சு மட்டும் ஃபங்க்ஷன் பண்ண வச்சு அந்த பேஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணலாம். அது எப்படின்னு உங்களுக்கு சொல்கிறேன். இந்த ரிமோட் கிட்டை பொறுத்தளவுக்கு நான் சப்வூஃபர் ஃப்ரீக்வன்சி வந்து 60 ஹெர்ட்ஸில் டிசைனிங் பண்ணியிருக்கேன். அதுக்கு நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொன்னது தான். இந்த பிஎஃப் வந்து 334 பிஎஃப், இது வந்து 104 பிஎஃப். இது 2 நான் மாற்றிருக்கேன். இது C34 வந்து 104 பிஎஃப். அதேமாதிரி இது பார்த்தீங்கன்னா C36 வந்து 334 பிஎஃப் போட்டிருக்கேன். இது 60 ஹெர்ட்ஸுக்கு டிசைன் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம எக்ஸ்ட்ரா மெகா பேஸ் சுவிட்ச் எப்படி ஆட் பண்ணுறதுன்னு உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ 2 வயர் எடுத்துக்கலாம். இதில் 104 பிஎஃப் போட்டிருக்கோம் பார்த்தீங்களா, அந்த பிஎஃப்பில் 2 வயரு சால்டிங் பண்ணிக்கலாம். சால்டிங் பண்ணிட்டேன். இதை இந்த கண்ட்ரோல் சுவிட்ச் இருக்குல்ல, அந்த சுவிட்சில் ஒரு ஒயரை வந்து ஒரு பின்னில் பற்ற வச்சுக்கோங்க. இதை பற்ற வச்சுட்டேன். அடுத்து ஒரு பிஎஃப் வேல்யூ வந்து நம்ம அதை யூஸ் பண்ணோம். அது என்ன வேல்யூனா அதே 104 பிஎஃப் தான் நான் யூஸ் பண்ண போகிறேன். அதை அந்த கண்ட்ரோலில் நம்ம பற்ற வைக்கணும். இப்போ இந்த கீழே ஒரு பின் இருக்குல்ல, அந்த பின்னில் அந்த பிஎஃப்பை பற்ற வச்சுக்கலாம். பற்ற வச்சுட்டேன். இப்போ இன்னொரு ஒயர் இருக்குல்ல, அந்த ஒயரை இந்த பிஎஃப்போட இந்த பக்கம் இருக்க பின்னில் நம்ம அந்த ஒயரை பற்ற வச்சுக்கலாம். அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. இப்போ இந்த ஆம்பிளிஃபையர் நம்ம ஃபிட் பண்ணிட்டு இதை கண்ட்ரோல் டைப் மாதிரி நம்ம யூஸ் பண்ணும்போது சுவிட்ச் ஆஃப் பண்ணியிருக்கும்போது நார்மலாக இந்த 60 ஹெர்ட்ஸுக்கு என்ன டிசைனிங் பண்ணியிருக்கோமோ, பேஸ் டிசைனிங் பண்ணியிருக்கோமோ அதோட பேஸ் ரிசல்ட் அப்படியே கிடச்சிரும். இப்போ இந்த கண்ட்ரோலை மட்டும் இப்படி ஆன் பண்ணணும்னு வச்சுக்கோங்க, பேஸ் வந்து அப்படியே கூடிரும். அப்படிங்கும்போது உங்களுக்கு வந்து இந்த வெஸ்டர்ன் மியூசிக்கு இந்த மாதிரி பாட்டுக்கெலாம் பார்த்தீங்கன்னா பேஸ் அருமையாக இருக்கும். பேஸு வால்யூம் ஏற்ற பேஸ் வந்து அப்படியே பஞ்சிங் பேஸ் அப்படியே நின்று போகும். நல்ல எஃபெக்ட்டு, பேஸ் எஃபெக்ட்டு நல்லாயிருக்கும் உங்களுக்கு. நீங்கள் அதை யூஸ் பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நண்பர்களே. அவ்வளோதான் நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.